28 அக்டோபர் 2025 இன்னைக்கு சார்ட் வந்து வெரிஃபை பண்ணுவோம். கோல்டு எவ்வளோ ஃபால் ஆகுங்கிறதும் நம்ம பார்ப்போம். அந்த சார்ட்டை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு 5 days பேக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதையும் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அதில் என்ன போட்டிருந்தேன்னா ஹவு மச் வில் கோல்டு ஃபால் அப்படின்னு போட்டிருப்பேன் அந்த டிஸ்கிரிப்ஷன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து டெக்னிக்கல் சார்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் 4000 கீழே போனால் எந்த சப்போர்ட் லெவல்னு. நேற்று பார்த்தீங்கன்னா 4000 கீழே போயாச்சு. 4000 கீழே போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 4000 கிட்டத்தட்ட 3960 அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3800 கீழே வந்துடுது. ஸோ இந்த ஃபால் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இதுக்கு திரும்பி வரேன், இந்த சார்ட்டுக்கு திரும்பி வரேன். இது பாருங்கள், இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து நல்லாவே கீழே வரும். இந்த சப்போர்ட் லெவல் வந்து எனக்கு வந்து 3750 அண்ட் 3600 அந்த மாதிரி போகிற மாதிரி தெரியுது. ஸோ இது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டராக தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போகிற மாதிரி தான் தெரியும். அதில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன், அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து 3800 கீழே போச்சுன்னா 3800 கீழே போயிடும். எனக்கு அரவுண்ட் 3600 3500 அந்த மாதிரி வருது. இதில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 3850 கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற சப்போர்ட் லெவல் 3850 3600 3500ன்னு போகிறது. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் என்லார்ஜ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 30 days அண்ட் 6 months இது நான் வந்து கிராஃப் நான் காமிச்சிருப்பேன். கிராஃப் கிடையாது, இந்த காலம் அண்ட் ரோ பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 15% இந்த ஒரு மாதத்தில் வந்து 15% ஏறி இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 நாளில் வந்து 4+4% தான். அது ஸ்டில் அக்செப்டபிள் லெவல். 15% ஒரு மாதத்தில் வந்து ஏறுறது வந்து இட் வாஸ் நாட் அக்செப்டபிள். 4% இஸ் ஓகே. 6 monthஸில் பார்த்தீங்கன்னா 24ன்னு போட்டிருக்கு. ஸோ அதுவும் அந்த 1 yearல் வந்து 51 போட்டிருக்குல்ல, இது ரெண்டு கொஞ்சம் கரெக்ட் ஆகணும். கரெக்ட் எப்படி ஆகும்னா இதே லெவல் வந்து ரொம்ப நாள் ஆனாலும் கரெக்டுன்னு சொல்லலாம், இல்லை கீழே விழுந்தாலும் கரெக்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈதர் வே நடக்குங்க. ஒரே லெவலில் இருந்து ஒரு 6 மாதம் கோல்டு ஒரே லெவலில் இருந்துச்சுன்னா அதுவும் இது கரெக்ஷன் தான். ஸோ இதில் என்ன நடக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுந்துட்டுருக்கு. ஸோ 3600 லெவல் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா அது நல்ல டவுன்ஃபால் தான். அந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வாங்குற வந்து இப்போ கொஞ்சம் ஆவரேஜ் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். 3600 லெவல் எனக்கு தெரிஞ்சு 3500 கீழே போக சான்ஸ் இல்லை. பட் அது போச்சுன்னா நம்ம பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு. பட் இப்போதைக்கு 3600க்கு வர சான்ஸ் இருக்குது. நல்ல டவுன்ஃபால் இருக்குது. ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா 2.75, யூஎஸ்டிலையும் 2.75. இதை நான் கன்வெர்ட் பண்ணி நான் காமிக்கிறேன் கிராஃபை. ஸோ நேத்தி பார்த்தீங்கன்னா 3980 அந்த 3980 அந்த மாதிரி இருந்தது. எவ்வளோ கீழே போகிறது பார்க்கலான்னு சொன்னேன். ஆல்மோஸ்ட் $100 வந்து கீழே விழுந்திருக்கு. நல்ல ஃபால் தான் இது. இதுக்கு கீழே வந்து 3600 ஆகுதான்னு பார்ப்போம். பட் இப்போ நீங்கள் ஸ்டில் வந்து ஒரு கிராம் 2 கிராம் வாங்கி இன்னும் கொஞ்சம் டவுன்ஃபால்க்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். இன்னும் கீழே விழுந்ததுன்னா இன்னும் வாங்கலாம். கீழே விழ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த சார்ட்டை பார்த்தா தெரியறது. எப்போவுமே 2 விஷயம் பாருங்கள். ஒரு வருஷத்தில் வந்து 20-25% வரைக்கும் ஓகே ஒரு விஷயம் ஏறுறது. 50% ஒரு வருஷத்தில். இதில் பார்த்தீங்கன்னா 1 yearல 51.81% ஏறி இருக்கு. அது கூட நான் ஏன் ஓகே அப்படின்னு சொல்லுவேன்னா, ஒரு 5 வருஷம் ஏறலை அதுக்கப்புறம் அந்த 1 year ஏறி இருக்குன்னா கூட ஓகே ஒத்துக்கலாம். பட் இது இயர் ஆன் இயரே நல்லா வந்து கொடுத்துருக்கு நம்மளுக்கு கோல்டு. 51% அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து 40 இல்லை 35 per year வர்றது ஓகே. பட் இது கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்குது. பட் ஒரு விஷயம் கரெக்ஷன் ப்ராப்பராக என்ன நடந்திருக்குன்னா, அந்த 15% வந்து ஒரு மாதத்தில் ஏறினது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அது வந்து 2%ல் இருக்குது. அது ரொம்பவே நார்மல். ஸோ இப்போ வந்து இன்னும் கீழே விழ வாய்ப்பு இருக்குன்னா அது 3600 லெவலோடு நின்றுக்கும் நான் நினைக்கிறேன். பட் 3600 லெவல் வரச்சே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். செகண்ட் திங் வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். 29th வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து
ரேட் கட் பண்ணுறாங்களா இல்லையா, அந்த இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் இப்போ விழற இந்த ஸ்டேஜில் பார்த்தா ஃபெட்ரல் ரிசர்வோட ரேட் கட் வந்து அஃபெக்ட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு தான் தோணுதுன்னு சொன்னேன். அது அந்த மாதிரி தான் நடக்கும்னு நான் சொல்ல வரல. ஸோ நாளைக்கு வந்து ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட் சப்போஸ் கட் பண்ணாங்கன்னா ஐடியெல்லாம் வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகணும். பட் அது கட் பண்ணியும் கோல்டு இன்க்ரீஸ் ஆகாது. விழற லெவல், இந்த சார்ட்டை பார்த்து விழற லெவலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜியோபாலிட்டிக்கல் நியூஸ் நடந்திருக்கு. அந்த நியூஸ் வந்து நான் இன்னும் பார்க்கல. நான் டெக்னிக்கல் சார்ட் மட்டும்தான் பார்த்தேன். குளோபல் நியூஸ் இன்னும் நான் பார்க்கல. என்ன நடக்குது, என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி வந்து ட்ரேட் வாரில் வந்து ட்ரம்ப் வந்து ஜியை மீட் பண்ண போகிறாரு. ஸோ அதில் வந்து ஏதான ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து அவங்க ஒரு அக்ரிமெண்ட்க்கு வந்துட்டாங்களா இல்லை என்னங்கிறது தெரில. அது நான் அப்புறம் வீடியோ போட்டேன். நான் இன்னும் நியூஸ் பார்க்கல. பட் இந்த டெக்னிக்கல் சார்ட்டை பொறுத்தவரையில் இந்த விழுந்திருக்கு இல்லையா, 3600 வரைக்கும் விழுன்னு தோணுது. அதுவும் ஃபெட்ரல் ரிசர்வ் நாளைக்கு ரேட் கட் பண்ணியும் இது இம்பேக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருக்கும். நான் முன்னாடி காமிச்சது கொஞ்சம் குறுகி போயிடுச்சு. ஸோ திரும்பி அதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணி இதை போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஹாரிசான்டல் லைன் போட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறதுக்கு, இங்கே லெஃப்டில் இருக்கிற பேராமீட்டர்லாம் அப்புறம் பார்ப்போம். ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டு இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வரைக்கும் அந்த சப்போர்ட் லெவல் இருக்கும். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்னு சொல்ல முடியாது. 3838க்கு மேலே ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்னு சொல்ல முடியாது. பட் பார்ப்போம் நம்ம எவ்வளோ கீழே இறங்குது அப்படின்னு. அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணுவோம். இதுதான் கிளியர் சார்ட். பார்த்தீங்கன்னா இதுதான் 3904. அதுக்கு கீழே சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த சப்போர்ட் லெவல் வந்து அதுக்கு கீழே வந்துடும். ஸோ 3700 3600 நம்ம எதிர்பார்க்கலாம்.